குமாரை காணுமே, எங்கே போயிட்டான்? இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கானோ? எல்லாம் சரியாயிடும், அதற்குள்ள நானும் வெயிட் பண்ணுறேன். இப்போ எப்படி இருந்தாலும் காலேஜ் வருவான், என்கிட்ட பேசி தானே ஆகணும். ஹாய் மச்சான், என்னடா இவ்வளோ லேட்டாக வர? நான் எப்போ வந்தா உங்களுக்கு என்ன? ஏன்டா மச்சான் இப்பெல்லாம் பேசுகிற? நான் ஒன்றும் தப்பாக பேசலையே. ஓகே, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளாஸுக்கு போகிறேன். என்ன மச்சான் எல்லாம் புதுசாக இருக்குது? எப்பயுமே ரெண்டு பேரும் ஒன்றா தானடா போவோம். இப்போ என்ன நீ தனியாக போகிறன்ற? எனக்கு தனியாக போகணுன்னு தோணுது, ஸோ நான் தனியாக போகிறேன். அவ்வளோதான், ஓகேவா? உங்களுக்கு கிளாஸுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா வாங்க, இல்லை கிளாஸுக்கு வர வேணாம்னு தோணுச்சுன்னா எங்கேயாவது வெளில போங்க. எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகுது. ஓகே, பாய். டே மச்சான் நில்லுடா. ஏன்டா எதையுமே புரிஞ்சுக்காம நீயும் இப்படி போகிற? என் வேலையை தாங்க நாங்கள் பார்க்குறேன். மச்சான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன்டா. பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க, நான் கிளம்புறேன், பாய். ஏன் தான் இவன் என்னை புரிஞ்சுக்காம இப்படி பண்ணுறானோ? ப்ரோ, யார் இது? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, இங்கே லதா மேம் எங்கே இருக்காங்க? செகண்ட் பிளாக்ல இருக்காங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நான் இந்த காலேஜில் உங்களை பார்த்ததே இல்லையே. ஆமாம் ப்ரோ, நான் இப்போ தான் டைரக்ட் செகண்ட் இயர். எந்த டிபார்ட்மெண்ட் ப்ரோ நீங்கள்? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் ப்ரோ. ஓ ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஹனி. சொல்லுங்க விஜய். ஹனி, நம்ம செகண்ட் இயர் கிளாஸ் ரூம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு, போகலாமா? ஓகே விஜய், வாங்க போகலாம். ப்ரோ, இது யார்? ஓ சாரி ப்ரோ, இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். இவ பேர் ஹனி, என் கேர்ள் ஃப்ரெண்ட். ஹாய் சிஸ்டர். ஹலோ ப்ரோ. ஓகே, உங்கள் பேர் விஜயா? எஸ் ப்ரோ. உங்கள் நேம்? என் பேர் பிரின்ஸ் டேனியல். ஷார்ட்டாக எல்லோரும் பிரின்ஸுன்னு கூப்பிடுவாங்க. ஓகே ப்ரோ, இனிமேல் இந்த ப்ரோலாம் வேண்டாம். நாம் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஒரே டிபார்ட்மெண்ட்டு, ஒரே காலேஜு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகே மச்சான், கண்டிப்பாக. சரி மாமே. ஏய், நீங்கள் செம்மையாக பேசுகிறீங்க. ஓகே ஓகே ஓகே, இருங்க, நான் ஹனியை போய் கிளாஸ் ரூமில் போய் விட்டுட்டு வரேன். இன்னும் அந்த வாங்க போங்க தானா? ஓகே ஓகே, சாரி மச்சான். பாய் அண்ணா. ஓகேம்மா. குள்ளச்சி நில்லடி, நீமான்னு போயிட்டே இருக்கேன். என்னது குள்ளச்சியா? என்ன இவ்வளோ நேரம் அந்த குள்ளச்சி ஞாபகம் இல்லாமல் இருந்தோம், திடீர்னு இவன் ஏன் அதை ஞாபகப்படுத்தி விட்டு போயிட்டான்? சரி ஓகே, அவன் அந்த மாதிரி கூப்பிட்றான் போல். யார் என்ன பண்ணாலும் நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி, நாமளும் கிளாஸ் ரூம் போகலாம். கிளாஸ் ரூம் போகணுமா? ஓடாத குள்ளச்சி நில்லு. என்ன பிடிக்க முடியாதே. குள்ளச்சி சொன்னா கேளு, நில்லு. ப்ரோ, கொஞ்சம் வழி விடுங்களேன். என்னடா நடக்குது இங்க? ப்ரோ, கொஞ்சம் வழி விடுங்க ப்ரோ. குள்ளச்சி. உன்னை பிடிச்சிட்டனே. போச்சா? ஓகே ஓகே, இல்லை ஒரு டைம் பிடிச்சிட்டீங்க, போதும். ஹனி, நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காத. விடுங்க விஜய், அந்த அண்ணா நிற்கிறாங்கல்ல. ஐயோ, மறந்தே போயிட்டனே. சாரி மச்சான், சாரி மச்சான், நீ இருக்கிறத நான் பார்க்கவே இல்லை. பரவாயில்ல மாமே, என்ன ஒரே என்ஜாய் தான், ஜாலியாக இருக்க போல. ஆமாம் மச்சான். என்ன மாமே, காலேஜ்லாம் வந்து ஒரே ஒன்றா வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க? ஸ்கூல்லேருந்தே லவ் மச்சான், அதான் ரெண்டு பேரும் ஒன்றாவே வந்து காலேஜும் ஜாயின் பண்ணலான்னு. என்ன மாமே, கல்யாணம் பண்ணிப்பியா இல்லை? மச்சான் கம்முனிரு, அவள் காதில் விழுந்தது என்னை கொன்னே போட்டுருவா. நான் கல்யாணம் தான் மச்சான் பண்ணிப்பேன், அதனால தான் நான் அவள் கூட இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறேன். லவ் பண்ணுறது என்ன, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தானே. சரி விஜய், நீங்கள் பேசிகிட்டு இருங்க அண்ணா கூட, நான் கிளாஸ் ரூம் போகிறேன், ஓகேவா? கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துரு ஹனி, நான் வரேன். ஓகே விஜய், பாய் அண்ணா. ஓகேம்மா. என்ன மாமே? சொல்லு மச்சான். இல்லை மாமே, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், தப்பாக நினச்சிக்க மாட்டேல்ல? சொல்லு மச்சான். என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறியா மாமே? ஏன் மச்சான் அதே கொஸ்டின் கேட்டுட்ருக்கேன்? இல்லை மாமே, சும்மா தான் கேட்டேன். ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறான் மச்சான். என் லைஃபே அவள் மட்டும்தான். அவளுக்கு அம்மா அப்பா கிடையாது, அவள் பாட்டி கூட தான் மச்சான் இருக்கா. அவள் தான் என் லைஃபே.
எங்கள் அம்மா அப்பா என் கூட இருந்தாலும் இப்போ என் கூட இல்லை மச்சான். ஏன் மாமே என்னாச்சு? இல்லை மச்சான், அவங்க என் கூட இங்கே இல்லை, அவங்க ஃபாரினில் இருக்காங்க. சரி மச்சான், இப்போ அதுக்கு என்னாச்சு? ஃபாரினில் இருக்காங்க மச்சான், உனக்கு புரியுதா? அவங்க கிட்ட எனக்கு கிடைக்க வேண்டிய பாசம் எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஹனி எப்போ என் லைஃப்பில் வந்தாலோ அப்பத்துலேருந்து என் லைஃபே மாறிடுச்சு. லவ் பண்ணுற எல்லாரும் சொல்கிற டயலாக் தான் மச்சான் இது. ஏன் மச்சான் நீ மட்டும் லவ்வில் அவ்வளோ ஒரு இதுவாகவே இருக்க, நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்க? ஏன் ஏதாவது ரொம்ப அடிப்பட்டியா என்ன? அப்படிலாம் இல்லை மச்சான், எனக்கு லவ்லாம் செட் ஆகாது. சரி நீ உன் கதையை சொல்லு மச்சான். அவங்க ஃபாரினில் இருக்கிறப்ப என்கிட்ட இந்த பாசம் அந்த மாதிரிலாம் யாரும் காட்டுறதுக்கு ஆள் இல்லை. என் கூட பழகுறவங்க எல்லாமே என்னோட பணத்துக்காக மட்டும்தான் பழகுவாங்க. ஆனால் ஹனி என் ஸ்கூல் டேஸ்லேருந்தே என் கூட ரொம்ப க்ளோஸாக என்னை அன்பாக பார்த்துப்பா. அவளுக்கு இந்த காசு பணம் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை. நானும் அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண போனாலும் அவள் வேண்டானே சொல்லிடுவான். பட் லவ் நிறைய இருக்கும் அவகிட்ட. ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவ்வளோ ஒரு கோவப்படுவாள். எல்லாத்தையும் தாண்டி அவள் பாசத்துக்கு ஈடு இணையே இல்லை. அந்த அளவுக்கு அவள் என்னை லவ் பண்ணுறா. மச்சான் நீ லவ் பண்ணியிருக்கியா? லவ் அதெல்லாம் இல்லை மச்சான், நான் பண்ணதே இல்லை. அதனால தான் மச்சான் நீ இப்பெல்லாம் பேசுகிற. சரி என்னதான் இருந்தாலும் சொல்லு மச்சான். லவ்ன்றது ஒரு தனி ஃபீலுடா. அவன் எவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பா தெரியுமா? பா, என் பேரண்ட்ஸ் கூட என்கிட்ட அப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் எங்கே இருப்பேன், என்ன பண்ணுறேன், சாப்பிட்டியா, இது மட்டும்தான் அவள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டுலாம் கோவம் வந்துகிட்டே இருக்கும். என்ன சும்மா சும்மா கால் பண்ணிகிட்டே இருக்கா, எங்கே போகிறேன் எங்கே வரேன் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கான்ன்றது பயங்கரமாக கோவப்படுவேன். ஆனால் அதை அவளை பயங்கரமாகவும் திட்டுவேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் என்னோட தப்பை ரியலைஸ் பண்ணேன். அப்படி என்னடா ரியலைஸ் பண்ணேன்? ஆமாம் மச்சான், நம்மளை சாப்பிட்டியா தூங்குனியா என்ன பண்ணுற எங்கே இருக்க அப்படின்னு கேட்க யாராவும் ஒருத்தவங்களாவது இருக்காங்களா? யாருமே இல்லை, என் ஹனியை தவிர. ஆனால் அவன் என்ன கேட்டுகிட்டே இருப்பான், எங்கே இருக்க, என்ன பண்ணுற விஜய், சாப்பிட்டிய விஜய், என்ன பண்ணிட்டுருக்க, எல்லாமே எனக்கு நான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்தையுமே அவளுக்கு தெரியும். 24 ஹவர்ஸும் என்னை பற்றி மட்டும்தான் அவள் யோசிச்சுட்டு இருப்பாள். எனக்காக தான் இந்த உலகத்துக்கே அவள் பிறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். லவ்ன்றது நம்ம கூட அவங்க இருக்கிற வரைக்கும் தெரியாது மச்சான். அவங்கள நம்ம விட்டு தூரமாக போனதுக்கப்புறம் தான் அவங்களோட லவ்வை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். அந்த ஃபீல் நானும் அனுபவிச்சிருக்கேன் மச்சான், அதான் சொல்கிறேன். ஓகே, நான் என்னதே சொல்லிகிட்டு இருக்கேன், நீ எதாவது லவ் பண்ணுறியா? நான் தான் சொன்னேனே நான் அதெல்லாம் யாரையும் லவ் பண்ணலன்னு. சரி மச்சான், ஹனி மட்டும் உள்ள தனியாக இருப்பான், நான் அவகிட்ட போகிறேன். ஓகே மச்சான். என்ன இவன் இப்படிலாம் சொல்லிட்டு போகிறான்? லவ்னா தனி ஃபீல் இருக்குமோ?